திமுக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ் எல்லாமே பலம் 33 தான். ஆனா 53 வராங்க. 53 வர்றது ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில வர்றாங்க. இதை விட்டுறக்கூடாதுன்னு ஸ்டாலின் ஜோதி பாசு மாதிரி இதை கொண்டு போக நினைக்கிறாரு. அதே மாதிரி இதில் உள்ள கட்சிகளுக்கும் பறக்கிறதுக்கு ரெக்கைகளும் நடப்பதற்கு கால்களும் கிடையாது. இவங்களை யார் நம்பி போகக்கூடியவனா எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு டெபாசிட்டே வாங்குவாராங்கிற லெவல்ல அவர் இருக்கிறாருன்னு சொல்லும்போது, சூரியவம்சம் படம் 2 இடத்துல நடிச்ச அவர் படம் தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் அதிக தேட்டரில் வெள்ளி விழா ஓடணும், ஒரு ரெக்கார்ட் பிரேக் படம். அதெல்லாம் சாதனையாளர், நான் மறுக்க வரல. ஆனா அரசியல் அரங்கத்துக்குள்ள அவருக்கு வாக்கு வலிமை என்ன? ரொம்ப குறைஞ்ச வாக்கு வலிமை. அவருக்கு 40 சீட்டை கொடுக்குறாரு. அப்போ அவரும் 214 தொகுதியை நிற்க முடியாம இந்த மாதிரி அவரும் கூட்டணி அரசியல். சரத்குமார் நமக்கு தெரியும், சினிமா பேஸ் வேல்யூ இருக்குது, நமக்கு வேண்டியவர் தான், அதெல்லாம் நம்ம உணர்றோம். ஆனா யதார்த்த அரசியல் உள்ள உண்மையும் நமக்கு வேண்டியவர் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஆக சீமான் அன்னைக்கு எப்படி தெளிவா நின்னாரோ அதே மாதிரி இன்னைக்கும் 40 தொகுதியிலும் தெளிவா நிற்கிறாரு. சின்னம் அவருக்கு மாறுபட்ட சின்னங்கள் வரலாம், அதற்காக ஒரு ஸ்ட்ராங்கா பாஜகவெல்லாம் விமர்சிக்கிறாரு. மோடி, அமித்ஷா தாமரை சின்னத்தெல்லாம் விமர்சிக்கிறாரு. அது தான் மோடி அமித்ஷாவை விமர்சிக்கக்கூடியவன், தமிழ் தேசிய அடையாளம் தான் என்னுடைய ஒரே அடையாளங்கிறதுல தன்னுடைய கருத்தியலை மையமா வச்சு போறாரு. 40 சீட்லயும் அவரு அங்க நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி 24 சீமான் கிட்ட 3வது முறையும் வீக்கன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதையும் நான் தரவுகளோட தான் சொல்றேன். ஈரோடு கிழக்குல 2000 ரூபாய் கொடுத்தும் 30% வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி 25% தான் வந்தாரு. ஈரோடு கிழக்குல உள்ளாட்சியில 1% வாக்கெடுத்த சீமான் தன்னோட பிரச்சார வலிமையால அதே விவசாய சின்னம் தான் 1% தான் எடுத்து உள்ளாட்சி தேர்தலில். பிரேமலதா அம்மையாருக்கும் தேமுதிக விஜயகாந்த் உயிரோடு இருந்தார். சீட்டு கொடுக்காம அவர்களை டாக்டிக்கலா KP முனுசாமி மூலமாக அவங்களை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி உங்களுக்கு என்ன வாக்கு இருக்குது கிண்டல் அடித்து கேலி பண்ணி விரட்டி விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. நான் சொன்னேன் 3வது இடம் பாஜக தான் வரும், சீமான் 3வது இடம் வரமாட்டாரு. நகர்ப்புற உள்ளாட்சியில அவருக்கு அமைப்பு பலம் இல்ல. பாஜக டெல்லி சப்போர்ட்டோட அண்ணாமலை கடுமையா உழைப்பாரு, அமைப்பு பலம் இருக்குன்னு சொன்னேன். 45% இடத்துல பாஜக கேண்டிடேட் போட்டிருந்தாங்க, நாம் தமிழர் குறைவான இடத்துல தான். வணக்கம். வணக்கம் தம்பி. குக்கு செய்திகளுக்காக ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகர்களை வரவேற்கிறோம். நன்றி தம்பி, நன்றி. ஐயா, வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் கூட்டணி எப்படி அமையும்? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது. திமுக கூட்டணி RK நேரை சந்திச்சு ஒரு கெமிஸ்ட்ரியில வந்த கூட்டணி. திருமாவளவன் 0.7 தான் எடுத்தாரு. ஆனா ஒரு கெமிஸ்ட்ரியில பரையர் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி வெற்றி பெறா இருக்கிறாரு. காங்கிரஸுக்கு கன்னியாகுமரி தவிர எங்கேயும் டெபாசிட் கிடையாது. ஒரு கெமிஸ்ட்ரியில கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி திமுக அணிக்கு ஹெல்ப் பண்றாங்க. CPM CPI எல்லாம் ஒரு கிரெடிபிலிட்டி உள்ள அலைஸ். மதிமுக அப்பர் சவுத், சென்ட்ரல் சவுத்து, திருநெல்வேலியோட அப்பர் ஏரியா, கொங்கு, பல ஏரியாக்கள்ல அண்ணன் வைகோ மீது பற்றுதல் கொண்ட வாக்குகளை அப்படியே திமுகவை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சங்கரங்கோயில், வாசனூர்லாம் திமுகவுக்கு மதிமுகவோட கான்ட்ரிபியூஷன் பெருசு. அதே மாதிரி பெரியகுளம் ஏரியாவில் தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களும் எடுத்த ஓட்டை விட அதிகம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு பாஜக எதிர்ப்புன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அப்போ இவங்களோட ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரென்த் 33 தான். திமுக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ் எல்லாமே பலம் 33 தான். ஆனா 53 வராங்க. 53 வர்றது ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில வர்றாங்க. இதை விட்டுறக்கூடாதுன்னு ஸ்டாலின் ஜோதி பாசு மாதிரி இதை கொண்டு போக நினைக்கிறாரு. அதே மாதிரி இதுல உள்ள கட்சிகளுக்கும் பறக்கிறதுக்கு ரெக்கைகளும் நடப்பதற்கு கால்களும் கிடையாது. இவங்களை யார் நம்பி போகக்கூடியவனா எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு டெபாசிட்டே வாங்குவாராங்கிற லெவல்ல அவர் இருக்கிறாருன்னு சொல்லும் போது இந்த அணி ஒரு கம்பல்ஷன்ல, ஒரு கெமிஸ்ட்ரியில, ஒரு வெற்றியில மின்மின்னு இருக்கக்கூடிய அணி. அந்த அணி தொடருங்கிறது என்னோட கணிப்பு. இதுல கமலஹாசனும் வருவாருங்கிறதுக்கு நான் எவிடன்ஸ் ஏதாவது சொல்றேன்னா, ஈரோடு கிழக்குல அவர் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. அவரோட பிறந்த நாளுக்கு மா சுப்பிரமணியமும் இவரு சேகர் பாவும் அவரை சிறப்பிச்சாங்க. அவரும் திமுக கூட ஒரு நல்ல உறவுல இருக்காருனால அவரும் இந்த அணியில
சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வேற ஆப்ஷன் வந்து ஒன்றும் குறிப்பிடத்தக்க அளவில் இல்லைங்கிறதான் இந்த அரசியல் களத்துக்குள்ள உள்ள ஒரு யதார்த்தமான உண்மை. சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்பா 40 தொகுதிகளில் வேட்பாளரை அறிமுகம் செய்து வச்சுக்கிறார். அதை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்கள் 40 தொகுதிகளிலையும் ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த பிளேன்னு மற்ற கட்சிகள் கூட்டணி பேசிட்டு இருக்கும் போது, குழப்பத்தில் இருக்கும் போது வந்து 2021 அனௌன்ஸ் பண்ண மாதிரி இப்பவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பலனை கொடுக்கும்னா, 2021 சீமான் 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிட்டு போறேன்னு சொல்லும் போது, தினகரன் எப்படியாவது கோயில்பட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக தேமுதிக பிரேமலதா அம்மையார், சுதீஷ் இவங்க கூட கூட்டணி பேசிட்டு இருந்தாரு. அவர் 5.5% ஓட்டு எடுத்தவர். ஆர்கே நகர்ல ரெட்டையிலையும் உதயசூரியனையும் தோக்கடிச்சு காட்டினவர். ஆனா அவர் 214 நிற்கிறதுக்குள்ள ஒரு அரசியல் முடிவை எடுக்காம அவர் வந்து கோயில்பட்டியில ஜெயிக்கிறதுக்கு விஜயகாந்த் வேணும், தேமுதிக வேணும்னு கூட்டணி பேசிட்டு இருந்தாரு. 60 சீட்டை தேமுதிக கொடுத்தாரு. அதாவது தேமுதிகங்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பன்னீர்செல்வம் இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்ட கட்சி. தினகரன் என்ன சொல்றாரு, துரோகிகளை யாரும் மன்னிக்க மாட்டாங்க, சொந்த சமூகமே மன்னிக்காதுன்னு விமர்சனம் பண்றாரு. ஆனா இவர் எந்த துரோகின்னு சொன்னார் எடப்பாடியோ, அந்த எடப்பாடி கூட கூட்டணி வச்சுட்டு இருந்த தேமுதிகவுக்கு 60 சீட்டு கொடுத்து அவர் ஒரு அணியை கட்டமைக்கிறாரு. 5.5% ஓட்டு எடுத்தவர். தேமுதிக 2.5 8% வர வேண்டியவங்க பொருந்தா கூட்டணி அமைச்சு இவங்க தினகரன் ஒரு 2.5%, தேமுதிக ஒரு 0.5% 5% வாக்க காணல. பொருந்தா கூட்டணியை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, கூட்டணி பேரத்தை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கோயில்பட்டியில ஜெயிக்கிறதுக்காகத்தான் தேமுதிகவை தினகரன் கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா, அவர் வந்து எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆனா போதுங்கிற எண்ணத்துல அவர் வியூகம் அமைக்கிறாரு. 214 அவர் போடாத தவறுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதே மாதிரி கமலஹாசன் அவர் வந்து 3.7% கொஞ்ச நாள்லே டிவி பெட்டியை உடைச்சு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு தெளிவா 3.7% வாக்கு எடுத்தாரு. நகர்ப்புறங்கள்ல நல்ல வாக்கு எடுத்தாரு. அவர் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் சென்னை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் நல்ல ஓட்ஸ் அவருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் நல்ல ஓட்டு. கிராம பகுதியில தான் ஓட்டு குறைவு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, சட்டமன்ற தேர்தல்ல 214 நின்றுக்கணும். அவர் என்ன பாக்குறாரு, ஒரு தொகுதி அதுவும் இரவல் சின்னமான ரெட்டையில அனிதா ராதாகிருஷ்ணனை எதிர்த்து நின்னா சரத்குமாருக்கு. சரத்குமார் ஒரு இன்டலெக்சுவல் ஃபேஸ் வேல்யூ உள்ளவர். அவரு சூரியவம்சம் படம் ரெட்டை இடத்துல நடிச்ச அவர் படம் தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல அதிக தேட்டர்ல வெள்ளி விழா ஓடணும், ஒரு ரெக்கார்ட் பிரேக் படம். அதெல்லாம் சாதனையாளர், நான் மறுக்க வரல. ஆனா அரசியல் அரங்கத்துக்குள்ள அவருக்கு வாக்கு வலிமை என்ன, ரொம்ப குறைஞ்ச வாக்கு வலிமை. அவருக்கு 40 சீட்டை கொடுக்கிறாரு. அப்போ அவரும் 214 தொகுதியை நிக்க முடியாம இந்த மாதிரி அவரும் கூட்டணி அரசியல். சரத்குமார் நமக்கு தெரியும், சினிமா ஃபேஸ் வேல்யூ இருக்குது, நமக்கு வேண்டியவர் தான், அதெல்லாம் நம்ம உணர்றோம். ஆனா யதார்த்த அரசியல் உள்ள உண்மையும் நமக்கு வேண்டியவர்னாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அவர் தினகரனை ஆதரிச்சாரு, கமல்ஹாசன் தினகரனை எதிர்த்தாரு. அவர் எடப்பாடி கூட இருந்தாரு, கமல்ஹாசன் எடப்பாடி எதிர்த்தாரு. அவரை கூட்டணியில சேர்க்கும் போது அந்த கூட்டணி வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி ஆட்டு, ஒரு கொள்கையற்ற கூட்டணி ஆயிட்டு ஆகுது. கமல்ஹாசன் 234 நின்று இருந்தா அதுக்குள்ள வெயிட்டேஜ் தனியா இருந்திருக்கும். சீமான் 214 நின்னாரு. 5.5% ஓட்டு எடுத்த தினகரன் கீழே வந்துட்டாரு. 3.7% வாக்கெடுத்த கமல்ஹாசன் கீழே வந்துட்டாரு. 3.8 எடுத்த சீமான் 6.8க்கு ஜம்ப் ஆகி போயிட்டாரு. அப்போ தெளிவான ஒரு நிலைப்பாட்டோட நின்னா ஒரு ஜம்பிங் மக்கள் கொடுப்பாங்க. மக்கள் ஏமாளிகள் அல்ல. அவங்க வெப்புல இருந்து விஷயத்தை கண்டுபிடிச்சு விடுவாங்க, தங்களாட்டே பத்திரிகையில படிச்சும் விஷயத்தை கண்டுபிடிச்சு விடுவாங்க. ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்குது, யார் யார் எப்படி செயல்படுறாங்க, யார் யாருக்கு நோக்கம் என்ன. அப்போ இவங்க ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக நிற்கிறாங்க. எப்படியாவது கோயம்புத்தூர்ல ஜெயித்தா போதும், ஒரு எம்எல்ஏ ஆனா போதும்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து கோயில்பட்டியில எம்எல்ஏ ஆனா போதும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக கூட்டணி சேர்க்கிறாங்க. சீமான் ஒரு ஐடியாலஜியோட வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசிய அரசியல்னு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு கொள்கை பிடிப்போடு 214 வேட்பாளர்கள், வண்ணார் நாவிதர் குயவர் போன்றவர்களுக்கு வேட்பாளர் அந்தஸ்து, பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள், பொது தொகுதியில் பரையர் சமூகம், தேவேந்திரகுல வேளாளர்கள் பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம், இப்படி அவர் வந்து ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு அந்த கோட்பாட்டுக்கு உடன்படாத கட்சிகளை யாரு கூட கூட்டணி வைக்காம தெளிவா 214 போனதுனாலதான் கமலஹாசனையும் தினகரனையும் மீறி
இவரு 7% போக முடிஞ்சது. நான் 8% வருவாருன்னு சொன்னேன். அந்த 10.5 வன்னியர் கொடுத்தனால உள்ள போலரைசேஷன், தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம், இந்த ரெண்டும் நடந்ததுனால அவர் 8% வரல. 8% வந்திருந்தா விவசாய சின்னம் அவருக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிருக்கும். அன்னைக்குள்ள பிரச்சனை காரணமே 8% வாக்கள் அவரு வராதுதான் காரணம். ஆக சீமான் அன்னைக்கு எப்படி தெளிவா நின்னாரோ அதே மாதிரி இன்னைக்கும் 40 தொகுதியிலும் தெளிவா நிற்கிறாரு. சின்னம் அவருக்கு மாறுபட்ட சின்னங்கள் வரலாம். அதற்காக ஒரு ஸ்ட்ராங்கா பாஜகவெல்லாம் விமர்சிக்கிறாரு. மோடி, அமித்ஷா தாமரை சின்னத்தெல்லாம் விமர்சிக்கிறாரு. அது தான் மோடி, அமித்ஷாவை விமர்சிக்கக்கூடியவன். தமிழ் தேசிய அடையாளம் தான் என்னுடைய ஒரே அடையாளங்கிறதுல தன்னுடைய கருத்தியல மையமா வச்சு போறாரு. 40 சீட்லயும் அவரு அங்க நிற்கிறாரு. இது ஒரு இந்த நிலைப்பாடு 2021 சீமானு கை கொடுத்திருக்குது. 24லும் அது கை கொடுக்கணும் அவர் எதிர்பார்க்கிறாரு. மக்கள் எல்லாத்தையுமே தெளிவா பாக்குறாங்க. சீமான் 2021க்கு பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல நின்னாரு. அப்போ அவர் இடைத்தேர்தலை விட்டு ஒதுங்கி போகல. கமலஹாசனும் தினகரனும் வெள்ளூர் இடைத்தேர்தல நிக்கல, விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல நிக்கல. அப்போ அவங்க கும்மிடிப்பூண்டி, குடியாத்தம், ஆம்பூர் இடைத்தேர்தல நிக்கல. அப்போ அவங்க இடைத்தேர்தல் நிக்கலன்னு சொல்லும் போது அவங்க முழுமையான ஒரு ஈடுபாட்டோட ஒரு வேட்கையோட அந்த அரசியலை பண்ணல. ஒரு லெவலுக்கு வராங்க, நம்ம உயரம் பெருசு, அந்த உயரத்துக்கு நம்ம வரலன்னு சொல்லும் போது அவங்க அந்த இடத்துக்குள்ள ஒரு ஓட்டிசே ஒரு வெக்ஸ் ஆயிடுறாங்க, அல்லது ஒரு விரக்தி அடைஞ்சிடுறாங்க. முழுமையா அந்த ஃபைட்டை பண்ணல. சீமான் சாதாரண ஒரு ஆளா இருந்துகிட்டு 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு அதனால ஒரு கோப்பை கொடுத்து, அன்னைக்கே சீமான் 30 தொகுதியில கேண்டிடேட் போட்டிருந்தா கோப்பு வந்திருக்காது. 234 கேண்டிடேட் போட்டதுதான் ஒரு ஹோப்பு. அதுல சமூக நீதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இப்படி வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ், இது தாண்டி இயற்கை, அதெல்லாம் நிறைய விஷயங்களை முன் வச்சு அதை மக்கள்கிட்ட போகும்போது இவர் தெளிவா நிற்கிறாரு. 4வது முறையும் தனிச்சு நிற்கிறாரு. 4வது முறை தனிச்சு நிற்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு 2% வாக்குன்னா அது 200 கோடி தாண்டி போயிட்டு, 5% வாக்குன்னா அது 500-700 கோடின்னு போகுது. 7% வாக்கு பலம் உள்ளவர் தனிச்சு நிற்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம்ங்கிறதையே மக்கள் தனிச்சு நிற்கிறதையே பாராட்டுறாங்க. சோ அவர் தனிச்சு நிற்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு வரவேற்பு இருக்குது. என்னை பொறுத்தளவுல அவரோட ஐடியாலஜிக்குள்ள நான் மாறுபட்டவன் தான். மீண்டும் மீண்டும் அதான் நான் சொல்லதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவரு இங்க தமிழர் அல்லாத முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் ராமச்சந்திரன் சீஃப் மினிஸ்டர் 1970 என்னுடைய 20வது வயசுல எனக்கு ஓட்டிங் மன்னிக்கவும், என்னுடைய 17வது வயசுல எனக்கு ஓட்டிங் ரைட் வராத போது கூட நான் ஒரு உழைப்பாளியா மத்திய அமைச்சர் முதலமைச்சர் ஆவாருன்னு உழைச்சவன். அண்ணன் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகலாங்கிறதுல நான் உறுதியா நின்னவன். சோ அதுல ஐடியாலஜிக்கலி அவருக்கும் எனக்கும் வேறுபாடு. அதே வேளையில அவருடைய கொள்கைகள், உழைப்பு, அவர் போகக்கூடிய அந்த அரசியல் நகர்வு, இதை நான் தெளிவுபட பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வலைவழியிலையும் அந்த உண்மையை நான் சொல்றேன். இதுதான் சீமானுக்கு பலம். தனிச்சு போட்டிடுறதான் சீமானுக்கு பலம். அந்த கூட்டணி பேரம் அதெல்லாம் ஈடுபடாம தனிச்சு போறது அவருக்கு பெரிய பலமா இருக்குங்கிறது என்னோட கணக்கு. 2021 கமலஹாசன் தினகரன் வீக்கன் ஆனது மாதிரி எடப்பாடி பழனிசாமி 24 சீமான் கிட்ட 3வது முறையும் வீக்கன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதையும் நான் தரவுகளோட தான் சொல்றேன். ஈரோடு கிழக்குல 2000 ரூபாய் கொடுத்தும் 30% வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி 25% தான் வந்தாரு. ஈரோடு கிழக்குல உள்ளாட்சியில 1% வாக்கெடுத்த சீமான் தன்னோட பிரச்சார வலிமையால அதே விவசாய சின்னம் தான் 1% தான் எடுத்து உள்ளாட்சி தேர்தல்ல அது 6.3% வாக்குல அவர் எடுத்திருக்கிறாரு. இன்னொரு புள்ளியில பாத்தீங்கன்னா 38% ஈரோடு கிழக்குல எடுத்த அதிமுக அணி இடைத்தேர்தல்ல 25% தான் எடுத்தாங்க. 13% குறைஞ்சு போச்சு. 7% எடுத்த சீமான் 6.3% எடுத்தாரு. நியர்லி ஒரு 0.5% கிட்ட தான் சீமானுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அவருக்கு 13% குறைஞ்சிருக்கு. 66% இடைத்தேர்தல திமுக அணி எடுத்தது பொது தேர்தல எடுக்க முடியாது. அரௌண்ட் 50 தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது திமுக அணியில உள்ள சூப்பர் புளோஸா எக்ஸசிவா இருக்கக்கூடிய அணி வாக்குகள்ல ஒரு பகுதியும் சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்திலையும் சீமான் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் 2021 கமலஹாசனையும் தினகரனையும் உதாரணமாக வச்சு அவங்க 2 வருத்தையும் தாண்டி சீமான் எப்படி வந்தாருங்கிற அந்த அடிப்படையில இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமிய வெகுவாக நாம் தமிழர் சீமான் பலகீனப்படுத்துவாருங்க நம்பிக்கை அடிப்படையில் நான் சொல்றேன். அந்த வகையில் அவர் கேண்டிடேட் பரவலா போட்டிருக்கிறாரு. தஞ்சாவூர்ல முஸ்லீமா போட்டிருக்கிறாரு, அரக்கோணத்துல முஸ்லீமா போட்டிருக்கிறாரு, பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்களை போட்டிருக்காரு, தேவேந்திர குல வேளாளர்களை போட்டிருக்கிறாரு, பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களை பொது தொகுதியில நிறுத்தி இருக்கிறாரு.
கன்னியாகுமரியில மீனவரை போட்டிருக்காரு, நெல்லையில யாதவரை போட்டிருக்கிறாரு. இப்படி அவருடைய அரசியல் இது வந்து மற்ற கட்சிகள் போடாத சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை இவர் பல சமூகங்கள்ல போட்டு ஒரு கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி வெற்றி ஃபார்முலாவை, கன்ஷிராம் நிதிஷ்குமாரின் வெற்றி ஃபார்முலாவை அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது, என்னை பலப்படுத்துங்கள் நீங்கள் பலப்பட்டுக் கொள்ளுங்கள்ங்கிறத வேலுப்பிள்ளை பிரபாரன் இமேஜ்ல அவர் தெளிவா முன்னிலைப்படுத்தி கொண்டு போறாரு. குறிப்பா விழுப்புரத்துல கேண்டிடேட்டை மாத்தி இருக்கிறாரு. அடிக்கடி கேண்டிடேட்டை மாத்துறது வந்து சரியான ஒரு பார்வையா இருக்காதுங்கிறதையும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பட் அவங்களுக்குள்ள கம்பல்ஷன், அவங்களுக்குள்ள சூழ்நிலையில அந்த கேண்டிடேட்டை மாத்தும் போது பேச்சுமுத்துங்கிற ஒரு மாத்தி களஞ்சியம்னு ஒருத்தவரை போட்டிருக்கிறாரு. களஞ்சியம் வந்து தமிழ் தேசியத்துல ஒரு முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு சீமான், வேல்முருகன், களஞ்சியம் இவங்க தான் எனக்கு தமிழ் தேசிய இதுல முக்கியமா தெரிஞ்ச தலைவர்கள். களஞ்சியத்துக்கு போஸ்டர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முதற்கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும். அவர் இன்னைக்கு சீமானோட இணைஞ்சு செயல்படுறாரு. ஏன் இதை நான் இன்னைக்கு சொல்ல வர்றேன்னா, களஞ்சியம் ஒரு கள்ளர் அல்லது அவர் அகமுடையாரா இருப்பாரு, முக்குலத்தோரா இருப்பாருன்னு தான் நான் நினைச்சேன். அவர் தமிழ் தேசிய அரசியல்ல வந்த களஞ்சியம் என்ன சமூகம்னு தெரியாமலே அவர் இருந்தாரு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு, சக்சஸ்ஃபுல் படம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு இனிய சகோதரர். என்கிட்ட கூட ஒரு படம், ஒரு போல்டான ஒரு படம் பண்ணணும்னே, உங்க ஹெல்ப் வேணும், உங்க ஹெல்ப் இருந்தா நான் அந்த போல்டா அந்த படத்தை எடுப்பேன்னு சொன்னேன். இல்ல களஞ்சியம், நீங்களே போல்டான ஆளுதான், நியாயமா நிக்கிறீங்க, நீங்க நியாயமா நிற்கக்கூடிய உங்களுக்கு என்னோட துணை என்றும் உண்டு களஞ்சியம் தான் சொல்லி வச்சேன். அப்போ அவரு போல்டான ஒரு டைரக்டர் தான், விஷயங்களை மக்கள் பிரச்சனைகளை ரொம்ப போல்டா அணுகக்கூடிய தம்பி. பட் நான் அப்போ அன்னைக்கு அவர் என்ன நினைச்சிருந்தோம்னா, இவர் கள்ளர் அல்லது அகமுடையார், தஞ்சாவூர் பெல்ட்ல உள்ளவர், ஒரு முக்குலத்தோர்னு தான் நான் நினைச்சிருந்தேன். பட் என்னை விழுப்புரம் ரிசர்வ் தொழிலாளர் நிற்கும் போதுதான் நண்பர்கள்ட்ட கேட்கும் போது பரையர் சமூகமா தேவேந்திர வேளாளரானு கேட்கும் போது, இல்லைன்னா அவர் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஜாதி கடந்துதான் எல்லாத்தையும் பழகுவாரு, என்ன ஜாதின்னு அவரு யாருக்குமே தெரியாது, ஒரு தமிழ் தேசிய அடையாளமா தான் அவரை பாக்குற மாதிரி சொல்லும் போது, இன்னைக்கு களஞ்சியம் இவ்வளவுக்குள்ள பாப்புலரா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து தமிழ் தேசிய அடையாளத்துல ஒரு தமிழன் அடையாளமாட்டு இருக்கக்கூடியவர் வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து விழுப்புரம் ரசோல நிற்கிறாருன்னு சொன்னா, இந்த மாதிரிப்பட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து சீமானுக்கு வந்து கூடுதல் பிளஸ்ஸா தான் இருக்கும் நான் நம்புறேன். களஞ்சியம் கேண்டிடேட் இஸ் ஏ சர்ப்ரைஸ் டு மீ. அவரோட சமூகம் என்னங்கிறது எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். நான் வெளிப்படையா எல்லாமே சொல்லக்கூடியவன் தான். நான் அவரை முக்குலத்தோர்னு தான் நினைச்சிருந்தேன். அதுவும் அந்த பெல்ட்டுனால மரவரா இருக்காது, கள்ளல் அல்லது அகமுடையார் சமூகத்தை சேர்ந்த சகோதரரா இருப்பாருன்னு தான் நான் பார்த்து அவர்கிட்ட பழகி வந்தேன். ஒரு பழைய சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லும் போது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த சகோதரர் வந்து ஒரு திறமையான சகோதரர், ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு அட்டவணை பிரிவு தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க போது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சிங்கிறதே நான் இங்க தெளிவுபடுத்திக்கிறேன். என்னுடைய இனிய நண்பர் களஞ்சியம் விழுப்புரத்துல கேண்டிடேட் ஆனது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பிளஸ்ன்னு தான் பாக்குறேன். அதே மாதிரி ஹிமாயூன் தஞ்சாவூர்ல நிற்கிறது ஒரு பெரிய பிளஸ். ஜல்லிக்கட்டுல உள்ள ராஜேஷ் தமிழ் அடையாளம், தமிழர் வீர விளையாட்டை சேர்ந்த அவரு திருச்சியில நிற்கிறது ஒரு பிளஸ். சோ நாம் தமிழர் வந்து ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த பிளேன்னு 2021 மாதிரி வேகமா 40 தொகுதிக்கும் கேண்டிடேட் போடுறாங்க. அதுவும் சமூக நீதி பார்வையோட திமுக அண்ணா திமுக நிறுத்தாத கேண்டிடேட்ஸை போடுறாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு எழுச்சியை கொடுக்கும் நான் உறுதியா நம்புறேன். பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவுல வேட்பாளர் நிறுத்துறாங்க. ஆனா தமிழகத்துல வந்து இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல. கூட்டணிக்காக வெயிட் பண்றாங்களா? கூட்டணிக்காக தான் வெயிட் பண்றாங்க. அகில இந்தியாவில் அவங்க ஆட்சியில இருக்காங்க. 14லயும் 19லயும் தமிழகத்தை வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. கடந்த 4 தேர்தல்ல தமிழகத்துல அவங்க நிலைமை என்னன்னு பாருங்க. 2004 ஜெயலலிதா கூட்டணியில 0. இவர் தடா பெரியசாமி வந்து சிதம்பரம் தொகுதியில தாமரையில டெபாசிட்டே போனாரு. இத்தனைக்கும் அண்ணன் ரஜினிகாந்த் கூட ராங் ஸ்ட்ராட்டஜில ஆதரிச்சாரு. உண்மை, அண்ணன் ரஜினிகாந்த் நம்ம அன்புக்குரியவர். பட் 2004 அவர் பண்ணது ராங் ஸ்ட்ராட்டஜி. 2009 டாக்டர் ராமதாஸ நம்ம பிற ஜாதிகளை திரட்டி தோக்கடிச்சோம். மீண்டும் நான் சொல்றேன், காமாட்சி நாயுடுலாம் எங்களுக்கு அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு தோள் கொடுத்தவர். கிருஷ்ணகாந்த் யாதவ், அன்பாளன் யாதவ் எல்லாம் வச்சு நாங்க பண்ணும்போது ராங் ஸ்ட்ராட்டஜில பாமகவுக்கு எதிர்ன்னு பாஜகவை ஆதரிச்சு தடா பெரியசாமி எங்க டெபாசிட்டே இழந்தாரு. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவோம். பாஜக வந்து 2004 ஜெயலலிதா கூட்டணியில 0 தான் எடுத்தது. 2009 சோ போன்றவர்கள் முயற்சி பண்ணியும் பாஜகவுக்கு வந்து கூட்டணி வாய்ப்பை ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கல. உங்களோட கூட்டணி சேர்ந்தா எனக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் போயிடும், நான் 11 ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லி அவுட் ரைட்டா ஜோவுக்கு ரிக்வஸ்டே ஜெயலலிதா அம்மையார் தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 14 வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி, பொன் ராதாகிருஷ்ணன், இவரு தமிழரி மணியன், இவங்கெல்லாம் ஒரு அணியை கட்டமைச்சாங்க. அந்த அணியில வந்து 5.5% வாக்குகளும் ஒரு எம்பி சீட்டும் கன்னியாகுமரியில மட்டும் அது ஜெயித்தாங்க. அடுத்த கிடையாது 2019 இபிஎஸ் ஓபிஎஸ் ஓட கூட்டணி போய் 3.25% ஓட்டம் அவங்க
ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத நிலைமையும் தான் 19 நடந்தது. அப்ப 4 தேர்தல்ல பெருசா ஒன்றும் பாஜக சாதிக்கல. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில நகர்ப்புற உள்ளாட்சியில 5% வாக்க எடுத்தாங்க. நான் சொன்னேன் 3வது இடம் பாஜக தான் வரும். சீமான் 3வது இடம் வரமாட்டாரு நகர்ப்புற உள்ளாட்சியில. அவருக்கு அமைப்பு பலம் இல்ல. பாஜக டெல்லி சப்போர்ட்டோட அண்ணாமலை கடுமையா உழைப்பாரு, அமைப்பு பலம் இருக்குன்னு சொன்னேன். 45% இடத்துல பாஜக கேண்டிடேட் போட்டிருந்தாங்க. நாம் தமிழர் குறைவான இடத்துல தான் கேண்டிடேட் போட்டிருந்தாங்க. எனிவே அந்த தேர்தல்ல நம்ம நாம் தமிழர் பற்றி சொன்னாலும் எது கரெக்டா இருக்குமோ அதுதான் நம்ம சொல்லுவோம். அந்த வகையில 3வது இடம் பாஜக வரும் நகர்ப்புற உள்ளாட்சியிலங்கிறத நாம தெளிவா சொன்னோம். அண்ணாமலை தலைமையில அந்த இது அவங்க அடைய முடிஞ்சது. இப்பவும் அண்ணாமலை தலைமையில சாதிக்கும்னு நினைக்கிறாங்க. அதற்கான முன்னெடுப்புகள்ல போறாங்க. பாஜக அங்க ஏதோ பெரிய கர்நாடக பாஜக மாதிரி யூபி பாஜக மாதிரி இருக்க கட்சின்னு பேசுறது நியாயம் இல்லை. அவங்க வளர்ச்சி பாதையில அண்ணாமலை நிரூபிப்பார்னு போறாங்க. அண்ணாமலை நிரூபிக்கட்டு. அண்ணாமலை நிரூபிக்கக்கூடிய சக்தி படைத்தவர், அதற்குரிய சாதுரியம் கொண்டவர். மோடி பிரதமர் 3வது முறை களம் வர்றதும் அவங்களுக்கு சாதகமா இருக்கும். 14, 19ல மோடிக்கு விழுந்த வாக்குகள் 24லயும் விழும்னா அதிமுக பலகீனம் அடையும். அதிமுக வாக்காளர்கள் பாராளுமன்றம்னா எடப்பாடி ஏத்துக்கிட்டவங்க மோடி ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி அந்த களத்தை அவங்க ஆடுறாங்க. கண்டிப்பா அது அவங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கணும்னு உறுதியா நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயா, தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி அமையும்? அதுக்கான உங்களுக்கு கருத்து என்ன? தேமுதிக அதிமுகவோட அமைக்கிறாங்க. அது தெரியுது. வெளிப்படையா அவங்க குழுவே அமைச்சு போய் பார்த்துட்டாங்க. அதுக்கு மேல அங்க ஒண்ணும் இல்ல. அதுவும் வேலுமணி நாசுக் அவர் ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியன். எங்க கூட்டணிங்கிறத அவர் சொல்லிட்டாரு. அது 3 சீட்டு தர்றேன்னு சொல்றாங்க. அவங்க 4 சீட்டு கேட்கறாங்க போலுக்கு. 4+1 கேட்கறாங்க போல. +1 எல்லாம் கிடையாது. 4 வேணா தரலாங்கிற அளவுக்கு அது முடிவாகுங்கிற சூழ்நிலை இருக்குது. 19 கொடுத்த அதே 4 கொடுத்துருவாதுக்குள்ள ஒரு தோற்றம் அதுக்குள்ள இருக்குது. 19 கொடுத்த 4 கொடுக்கறதுக்கு நீங்களும் 8 வாங்கிடுங்க அப்படின்னு பாமக சொல்றதுக்கு தான். சோ அந்த தேமுதிக அதிமுக கூட்டணிங்கிறது ஆல்மோஸ்ட் செட்டில்டு தான். பாஜக இன்னும் அந்த குழு தேமுதிக போய் பார்க்க போறதா இல்ல, போற மாதிரி தெரியல. தேமுதிக பொறுத்தளவுல அவங்க சசிகலா அம்மையார பிரேமலதா அம்மையார் பார்த்தாங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவங்கள அதிமுக கூட்டணியில இருந்து விரட்டி விட்டாரு. அவங்களும் 23 சீட்டு பாமகவுக்கு இணையா கேட்டாங்க. அது முடியாதுங்கிற கருத்தை சொல்லி தட்டி விட்டுட்டாரு. அவங்க 60 சீட்டு தினகரன் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி நின்று அவங்க அதுல ஒரு 0.43% வாக்குகள் பெற்றாங்க. எங்க டேட்டா அனலிஸ்ட் ரிஷி கூட அந்த டேட்டாக்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு நிமிஷம் அந்த டேட்டாக்களையும் நான் நம்மளுடைய வாசகர்களுக்கு முன்வைக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் AMK 165 தொகுதியில நின்று 2.4% வாக்குகள் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடுத்திருக்கிறாங்க. தேமுதிக DMDK தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 60 தொகுதியில நின்று 0.46% வாக்குகள் எடுத்திருக்காங்க. 0.5% வாக்குகளை கூட எடுக்கல. அப்போ சசிகலாவை பார்த்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பிரேமலதா அம்மையாருக்கும் தேமுதிக விஜயகாந்த் உயிரோடு இருந்தார் சீட்டு கொடுக்காம அவர்களை டாக்டிக்கலா KP முனுசாமி மூலமாக அவங்களை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி உங்களுக்கு என்ன வாக்கு இருக்குது என்று கிண்டல் அடித்து கேலி பண்ணி விரட்டி விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. கிண்டல் அடிச்சாரு, கேலி பண்ணாருங்கிறத நான் சொல்லலைங்க. தேமுதிகவே அன்னைக்கு KP முனுசாமி ஜாதி உணர்வுல பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாமகவுக்கு எதிராக நாங்க பேசினதுனால அந்த இடஒதுக்கீடு 10.5 விஷயத்துல எல்லாம் மாற்று கருத்து சொன்னதுனால எங்களை விரட்டி விட்டாங்கிற கருத்தை தேமுதிகவை சேர்ந்தவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க. நான் இட்டு கட்டியோ தரவு இல்லாம எங்கேயும் என்னைக்கும் பேச மாட்டேன். சோ தரவுகளோட உள்ள விஷயம்தான் அது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழியே இல்லாம அவர் தேமுதிகவுக்கு கூட்டணி பேசக்கூடிய அளவுக்கு அவரு விழுந்திருக்கிறாருன்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபால்ட் அல்ல, ஃபால். நிச்சயமாக இதைத்தான் சொல்லணும். அவர் 40 தொகுதியிலும் தனிச்சு நிற்கிறதோட எல்லா தொகுதியிலும் நிற்க முடியாதுன்னு தேமுதிகவுக்கும் சில சீட்டுகளை கொடுத்து கூட்டணி வைக்க விரும்புறாரு. சோ அவரும் அதிமுக தொண்டர்களும் கூட்டணி இல்லைன்னு சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களும் ஒரு
தனிச்சு போட்டியோட கூட்டணி பெட்டருங்கிற லெவல்ல தேமுதிக கூட்டணி அதிமுக சேருவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் தான் அதிகமா இருக்குது. அடுத்தபடியா நம்ம அந்த கூட்டணி அரசியல்ல இன்னொரு கட்சி பார்க்கணும்னா அதே வேளையில விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சிம்பதி இருக்கு. அதை நம்ம மறுத்து பேசினா அது நியாயமானதா இருக்காது. விஜயகாந்துக்கு ஒரு சிம்பதி இருக்கு. மோடி விஜயகாந்த புகழ்ந்து எழுதினாரு. கலைஞரையும் புரட்சி தலைவரும் கூட எழுதாதவர் கேப்டன் விஜயகாந்த் எழுதினாரு. அது மட்டுமல்ல, கேப்டன் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருதை மத்திய அரசு கொடுத்திருக்குது. 2 தடவை மோடி பிரதமர்னு வந்தவங்க 3வது இடம் வந்தா அது சிறப்பா இருக்குங்கிறதான் நம்ம எண்ணம். பட் அவங்க பத்மபூஷன் கொடுத்தும் போதே காலம் கடந்த விருதுன்னு சொல்லும் போதே அதிமுக கூட்டணிக்கு ஓடுறாங்கன்னு தெரிஞ்சிட்டு, அதிமுக அண்ணாமலை ஜெயித்திடக்கூடாது, மோடி வந்தாருன்னா விஜயகாந்த் ரொம்ப புகழ்ந்து பேசி பழைய விஜயகாந்துக்கு ஓட்டெல்லாம் அப்படியே கவர்ந்து இழுத்துருவாரு, அது அதிமுகவுக்கு நஷ்டம், அது சட்டமன்றத்தில் நம்ம கூட தங்கிக்கிட்ட ஓட்ட மோடி அண்ணாமலை மோடி தங்கள் பக்கம் எடுத்துருவாங்கன்னு அண்ணாமலைக்கு கூட தேமுதிக அலையன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எடப்பாடி முந்திக்கிட்டாரு. இந்த அண்ணாமலை போட்டியில எடப்பாடி இதுல ஜெயித்துட்டாரு. அண்ணாமலை போட்டியில இது ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் விஷயத்துல அண்ணாமலை ஜெயித்தாருன்னா தேமுதிக விஷயத்துல எடப்பாடி ஜெயித்துட்டாரு. நம்ம எடப்பாடி ஜெயித்தாருங்கிறத சொல்லிட்டு போறோம். இதுதான் உண்மை நிலைமை. இன்னொரு கட்சியை பற்றியும் நான் இதுல டேட்டாவோட சொல்லிடுறேன். அது பிடி புதிய தமிழகம். அவங்க மொத்தம் எடுத்ததே 39,611 வாக்குகள். 0.1% வாக்கு தான் 2021 மக்களவை தேர்தலில் எடுத்தாங்க. இவங்களும் அந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு தேவையில்லைன்னு தவிர்த்த ஒரு கட்சி தான். இன்னைக்கு 0.1% எடுத்த இந்த கட்சிக்கு தென்காசி மக்களவை தொகுதியை கொடுக்கறதுக்கு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் கிருஷ்ணசாமி என் நண்பர் தான், எனக்கு நன்கு அறிமுகமானவர் தான். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துல இமானுவேல் சேகரனுடைய அரசியல் இதுன்னா அந்த பரமக்குடி அந்த முக்குலத்தோர் எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாரு. அதுவும் சமூக ஒற்றுமைக்காக ஒரு முக்குலத்தோர் எம்எல்ஏ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த தியாகி இமானுவேல் சேகரனார் உழைத்து 57ஆம் ஆண்டு இடைத்தேர்தல வெற்றி பெற்றாரு. சமூக ஒற்றைக்காக நம்ம இதை பார்க்கணும். அதுல என்னுடைய முக்குலத்தோர் சகோதரர்களும் இதை பார்த்து இந்த இமானுவேல் சேகரன் உழைப்புல ராமச்சந்திரன் சேர்வை வெற்றி பெற்றதை நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போகணும். அது ஒரு விஷயம் தாண்டி தேவேந்திரகுல வேளாளர்கள்ல ஒரு அரசியல் சாதனையாட்டு 96ஆம் ஆண்டு அந்த வாக்கின் அடையாளமாக தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக சுப்பிரமணிய சாமியின் ஏர்வுளவன் சின்னத்துல நின்று முதல் வெற்றியை கொடுத்து ஒரு அடையாள அரசியல்ல அந்த மக்களின் அடையாளமாக வாழ்ந்தவர் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான். அதற்கு பிறகு 98, 99 2% வாக்குகளை பெற்றார் என்பதும் வரலாறு. ஆனா அந்த இமேஜ் அவருக்கு இருக்குது, அந்த பிராண்ட் அவருக்கு இருக்குது. சோ அந்த பிராண்டை மதிச்சு ஒரு சீட்டு கொடுக்காங்கன்னு எடுத்துக்கலாம். பலத்தின் அடிப்படையில பார்த்தா டு கால் எ ஸ்பேட் இஸ் எ ஸ்பேட் 0.1% தான் 40,000 ஓட்டு கூட டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு கிடைக்கலங்கிறத நாம தெளிவா சொல்றோம். இதுதான் நம்ம திருமாவளவரை பற்றி சொல்லும் போதும் கூட மெரிட்டையும் சொல்லிடுவோம், அந்த ரியல் ஃபேக்டையும் சொல்லிடுவோம். அதுல நம்ம தயக்கம் கிடையாது, காய்த்தல் ஓத்தல் இன்றி உண்மையை நம்ம சொல்லிடுவோம். அந்த வகையில தான் இன்னைக்கு கூட்டணிக்கு ஆட்கள் இல்லாத சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவையும் புதிய தமிழகத்தையும் அணுகிறாரு. தேமுதிகங்கிறது ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு 0.4, அதான் 1/2% தான். ஆனா விஜயகாந்துக்கு இமேஜ் இருக்குது. புதிய தமிழகத்தோட ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு 0.1 தான். ஆனா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துல அச்சீவ் பண்ணி தலைவரா நின்றவருங்கிற இமேஜ் இருக்கு. இதற்காக அந்த இதை மதிக்கிறாரு. தேவேந்திரகுல வேளாளர்கள் பொறுத்தவரையில அனந்தன் ஐயாசாமின்னு ஒருவர் தென்காசி கேண்டிடேட் ஆட்டு பாஜக சார்பா வருவான்னு சொல்லி இந்த சோகோ அந்த கம்ப்யூட்டர் கம்பெனி அவங்களோட ஒரு பிசினஸ் பார்ட்னர் நினைக்கிறேன், அல்லது அவங்களோட நல்ல நட்புறவுல இருக்கக்கூடியவர். அவரும் ஃபாரின்ல கம்பெனி எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் ஒரு படிச்சவர், ஒரு ஒரு விவசாய குடும்பம். அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் இருந்தவங்கன்னு கருதுறேன். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. மற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் வாய்ப்பை உறுதியா பெறுவார்னு சொல்லும் போது கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணி நோக்கி நகர்வதும் இயல்பான ஒன்றாதான் நான் பாக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தையும் காங்கிரஸும் வெளியில அதிமுகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அந்த கூட்டணி விட்டு வெளியே போனா அவங்களுக்கு தற்கொலையா தான் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா 2011 எடுத்த மாதிரி ஒரு 10 ஆண்டுகள் அவங்க அரசியல் போயிடும்.
அதே மாதிரி காங்கிரஸுக்கும் அது பொருந்தா கூட்டணி ஆயிரும். காங்கிரஸுக்கும் டெபாசிட்டை தான் அதை தேடணும். இதுதான் உண்மை நிலைமை. அதுக்காக திமுக கூட்டணியில ஸ்டாலின் பெரிய இதுன்னு பெரிய பெரிய அண்ணங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. அவங்க ஒரு காம்பினேஷன்ல ஜெயித்திருக்காங்க. அதுல மேஜர் பார்ட்னரா ஸ்டாலின் இருக்கு. எங்களோட சேனலுக்கு வந்து நீங்க இவ்வளவு கருத்துக்களை நீங்க பரிமாறினதுக்கு மிக்க நன்றி. நன்றி.